இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா டிஸ்பிளே கனெக்டர் வந்து போர்டில் வர டிஸ்பிளே கனெக்டர் வந்து எனக்கு வந்து எரிஞ்சு போயிடுச்சு. அப்படி இதை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக ப்ளோயரை வச்சு ப்ளோ பண்ணி எடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து உருகிடும். சரிங்களா? நம்மள்ட்ட வேறு ஸ்க்ராப் போர்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி எடுக்கலான்னா, ஒரு நிமிஷம் சொல்கிறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் டேப்பு. இந்த அலுமினியம் டேப்பை வந்து நம்ம எந்த கனெக்டர் மேலே எடுக்கிறோமோ அந்த கனெக்டர் மேலே அப்ளை பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே அந்த கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிக்கிட்டு 4 கார்னரே வந்து சும்மா ஒரு சால்ட்ரு மட்டும் பண்ணி விடணும். சால்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கார்னர் அண்டு இந்த கார்னர் சென்டர் பின்னு சும்மா லெட்டு மட்டும் வச்சு விடுங்க. லெட்டு வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து மெல்ட் ஆகிடும், கொஞ்சம் குயிக்காக வந்து மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பை மேலே போட்டு மேலே நீங்கள் வந்து அடிச்சு விட்டு எக்ஸஸாக இருக்கிற டேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த கனெக்டர்ஸ் அளவுக்கு விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற டேப்பை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ப்ளோ பண்ணி எடுத்திங்கன்னா சிம்பிளாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து நான் எடுத்த கனெக்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிற கனெக்டரு. பார்த்தா தெரியும், நான் சால்டர் பண்ணியிருக்கேன். நான் இந்த போர்டுலேருந்து நான் வேறு ஒரு ஸ்க்ராப் போர்டுலேருந்து எடுத்து மாற்றிருக்கேன். இப்போ டிஸ்பிளே நல்லா வருதா இல்லையான்னு பார்க்கலாம். See the standby ampere. இப்போ நான் வந்து போர்டு ஆன் பண்ணுறேன். See, board on ஆயிடுச்சு. See, display is coming. Thank you for watching.